வணக்கம். நமக்கு எப்போவுமே அடிக்கடி இந்த பாத்திரம் விளக்குறதில்ல, இந்த ஆயில் கண்டெய்னரை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? எனக்கு இப்போ ஒரு 6 மாதமா அதுலேருந்து ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கண்டெய்னரை நான் மாற்றிட்டேன். எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டீலில் வாளி மாதிரி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த டப்பர்வேர் பிளாஸ்டிக்கில் கண்டெய்னர் இருக்கும் இல்லைங்களா, அது கண்ணாடியில் எல்லாமே யூஸ் பண்ணேன். ஆனால் எதுவுமே நமக்கு செட் ஆகலை. அந்த ஜாயின்ட்லலாம் ரொம்ப அழுக்கு படிஞ்சிட்டு எண்ணெய் பிசுக்கு இருந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நம்ம அவசரத்தில் அடுப்புக்கிட்ட பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிவிடுவோம். அது எதாவது ஹீட் ஆகும், அது ரியாக்ட் ஆகிடும். அதனால் அதை மாற்றியாச்சு. டப்பர்வேர் அதே மாதிரி மாற்றியாச்சு. க்ளீன் பண்ண கஷ்டம். கிளாஸ் வீட்டில் மற்றவங்க யூஸ் பண்ணுறப்ப உடச்சிருவாங்க. அடிக்கடி இந்த ஆயில் கண்டெய்னர் மாற்றிட்டு இருந்தேன். எனக்கு செட் ஆகலை க்ளீன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி பழைய மாடலுக்கே நான் மாறிட்டேன். இது பாருங்கள், இது ஒன்று ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே ஆயில் பிடிக்கும். இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் ஆயில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு, இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நான் இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி இதை வாங்கி யூஸ் பண்ணேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணுறோம், ஆயில் நிறையா இருக்குது, வடிகட்டினாலும் நம்ம இந்த மாதிரி கண்டெய்னரை நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா ஸ்டீல் தான் இல்லைங்களா, பெருசாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.